அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 2 அதாவது டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் இந்த லெசனில் உள்ள புக் பேக் 2 மார்க்ஸ் தான் உங்களுக்கு வந்து நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ 5மே பார்த்தீங்கன்னா ஈஸியான 2 மார்க்ஸ் தான். ஸோ இந்த வீடியோட எண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5மே வந்து லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். இந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னா என்னன்னு கேட்டால் நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் எழுதினா கூட போதும். பட் ரெண்டாவது பாயிண்ட் நான் ஏன் எழுதி கொடுத்துக்கிட்டேன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா? அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை நம்ம வந்து ஏடிடி நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ன்றது ஒரு டேட்டா டைப் ஃபார் ஆப்ஜெக்ட், ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கான டேட்டா டைப். அந்த இதில் என்ன நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம்னா அதோட பிஹேவியர், செட் ஆஃப் வேல்யூஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரிமோட் இருக்குது, மேபி யூ கேன் டேக் டிவி ரிமோட். என்ன அந்த டிவி ரிமோட் தான் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். அதில் என்னென்னலாம் இருக்கும், செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். என்னென்ன ஆப்ரேஷனு, டிவி வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுறது, அடுத்து பார்த்தீங்கன்னா டிவி சேனல் மாற்றுறது, அடுக்கடுத்து டிவியை ஆன் ஆஃப் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன்ஸ் தான். இப்போ நம்ம வந்து செகண்ட் பாயிண்ட் படிங்க. தி டெஃபினிஷன் ஆஃப் ஏடிடி ஒன்லி மென்ஷன்ஸ் வாட் ஆப்ரேஷன்ஸ் டு பி பெர்ஃபார்ம் பட் நாட் ஹவு தீஸ் ஆப்ரேஷன்ஸ் வில் பி இம்ப்ளிமெண்டட். அதாவது என்னென்ன ஆப்ரேஷன் மட்டும் இருக்குதுன்றதா உங்களுக்கு தெரியும், ஆனால் இன்டர்னலாக எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. அதாவது இன்டர்னலாக எப்படி டிவி வால்யூம் பட்டன் ஒர்க் ஆகிட்டு இருக்குது, எப்படி ஆன் ஆஃப் பட்டன் ஒர்க் ஆகிட்டு இருக்குது, எப்படி அந்த சர்க்கியூட் இருக்குது, எப்படி அந்த கனெக்ஷன்ஸ்லாம், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு என்ன தெரியும், என்னென்ன ஆப்ரேஷன் இருக்குது அது மட்டும் தான் தெரியும். செட் ஆஃப் வேல்யூஸ்னு ஒன்று இருக்குல்ல, அது ஒன்றும் இல்லை. இப்போ ஸ்டேட் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும்பா. கரண்ட் வால்யூம் டிவியில் எவ்வளோ இருக்குது அது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஆனில் இருக்கா ஆஃப்ல இருக்கா அது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். அந்த வேல்யூஸ்லாம், அந்த வேல்யூஸ்க்கு ஏற்றபடி இந்த ஆப்ரேஷன் வந்து நடக்கும். ஓகேவா? கரண்ட் வால்யூம் 57 இருந்துச்சுன்னா இன்க்ரீஸ் பண்ணும்போது 58 ஆகிடும். ஓகேவா? புரியுதா? ஸோ முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இது ஒரு டேட்டா டைப் ஃபார் ஆப்ஜெக்ட், அதோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னா செட் ஆஃப் வேல்யூஸ் அண்ட் ஆப்ரேஷன். அண்ட் செகண்ட் பாயிண்ட் இஸ் அது வந்து என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணுதுன்றது மட்டும் தான் நமக்கு தெரியும், இன்டர்னலி எப்படி நடக்குதுன்னு தெரியாது. இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்தா, நீங்கள் ஏடிஎம்ல போய் பணம் எடுக்கிறீங்க. பணம் எடுக்கும் போது வாட் யூ நோ இஸ் ஜஸ்ட் கார்டை இன்சர்ட் பண்ணுவீங்க, அமௌண்ட் பின் போடுவீங்க, அமௌண்ட்டை என்டர் பண்ணுவீங்க, இது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். பட் இன்டர்னலாக எப்படி வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க, எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு செக் பண்ணுறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அந்த ப்ரொசீஜர்லாம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுறாங்க, உங்களை ஹிடன் பண்ணிடுறாங்க. அதனால தான் இதோட பேர் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். டிஃபரன்ஷியேட் கன்ஸ்ட்ரக்டார் அண்ட் செலக்டார். இந்த கன்ஸ்ட்ரக்டார்ன்றதெல்லாம் சாப்டர் 10ல நீங்க வந்து இன் டீடைல் தான் படிப்பீங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் மெத்தட் இருக்குது, இனிட்னு சொல்லி ஒரு மெத்தட். அதுதான் வந்து பைத்தான்ல வந்து கன்ஸ்ட்ரக்டரா வந்து ஆக்ட் ஆகும். நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ்லாம் படிச்சிடலாம். கன்ஸ்ட்ரக்டார்ன்றதும் ஒரு ஃபங்க்ஷன் தான், செலக்டார்ன்றதும் ஒரு ஃபங்க்ஷன் தான். என்ன டிஃபரன்ஸ்ன்றதை பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்டார் வந்து ஒரு பில்ட்ஸ் த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். ஒரு டேட்டா டைப்பே பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் வந்து பில்டு பண்ணும். பேர்லேயே தெரியுது கன்ஸ்ட்ரக்ட், அப்படின்னா இட் வில் கன்ஸ்ட்ரக்ட் சம்திங். செலக்டார்னா பேர்லேயே தெரியுது செலக்ட் பண்ணும். செலக்டார் ஆர் ஃபங்க்ஷன் தட் ரிட்ரீவ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த டேட்டா டைப். உதாரணத்துக்கு ரிமோட்ன்றதா நான் வந்து உங்களுக்கு வந்து ஏடிடின்னு சொல்றேன். இப்போ நான் ஒரு செலக்டார் மெத்தட் நான் வந்து வைக்கிறேன். அந்த செலக்டாரோட பேர் வந்து கெட் வால்யூம், எவ்வளோ வால்யூம் இருக்கு கரண்டா அந்த டிவி ரிமோட். ஓகேவா? அது அந்த மெத்தட் மூலயமா நான் அந்த இன்ஃபர்மேஷனை நான் வந்து எடுப்பேன். இந்த ஆப்ஜெக்ட் பத்தின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இன்னும் புரியலையா, நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேவா? கன்ஸ்ட்ரக்டார் கிரியேட் அன் ஆப்ஜெக்ட், புரியுது, கிரியேட் பண்ணும். என்ன பண்ணும், பண்ட்லிங் டுகெதர் டிஃபரெண்ட் பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், வேரியஸ் பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். லைக் அப்போ சொன்ன மாதிரி டிவி வால்யூம் என்னது, டிவியோட ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கா, ஸோ இந்த மாதிரி வேரியஸ் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இருக்கும். இதை நம்ம இன்னும் பார்க்கலாம். செலக்ட் ஆர் எக்ஸ்ட்ராக்ட் இண்டிவிஜுவல் பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து இன்ஃபர்மேஷன் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். இப்போ பாருங்க, இது நீங்க வந்து 10th சாப்டர்ல படிப்பீங்க, டோன்ட் வெரி. ஸ்டூடெண்ட் நான் ஒரு கிரியேட் பண்ணியிருக்கேன்ல, கன்சிடர் திஸ் இஸ் யுவர் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றது தான் கன்ஸ்ட்ரக்டர். இந்த 10th லைன் இருக்குது பாத்தீங்களா, அதோ இந்த லைன் ஸ்டூடெண்ட் ஆஃப், இதுதான் இந்த இனிட் மெத்தட்டை வந்து கால் பண்ணும். கால் பண்ணும்போது எனக்கு கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆகுது. ஓகேவா? கன்ஸ்ட்ரக்டர் இந்த லைன் தான். ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த ஆப்ஜெக்ட் வந்து பில்ட் ஆகுது. பில்ட் ஆகும்போது என்ன, செகண்ட் பாயிண்ட் என்ன படிச்சோம், bundling together different pieces of information. இந்த பாயிண்ட பாருங்க, constructor create an object. ஓகே, bundling together different pieces of information. அந்த pieces of information என்னது, ஸ்டூடெண்ட். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்க்கும் என்ன இருக்கும், ரோல் நம்பர் இருக்கும், நேம் இருக்கும், மார்க் இருக்கும். ப்ரீவியஸா நம்ம பார்த்த அந்த ரிமோட்ல என்ன இருக்கும், எவ்வளவு வால்யூம் இருக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கா, இந்த மாதிரி சில டீடைல்ஸ்லாம் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேவா? செலக்டார் என்ன பண்ணும், அந்த ஆப்ஜெக்ட்ல உள்ள இன்ஃபர்மேஷனை செலக்ட் பண்ணும். இங்க பாருங்க, நான் ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு செலக்டார் வச்சிருக்கேன். இந்த கெட் மார்க் இருக்குதுன்னு வச்சிருக்கேன்ல, இது வந்து ஒரு செலக்டார். இந்த செலக்டார் எதை வந்து செலக்ட் பண்ணுது, ஸ்டூடெண்டோட மார்க்கை வந்து கொடுக்குது. இங்க பாருங்க, உதாரணத்துக்கு s1.get mark அப்படி நான் கொடுத்தேன்னா, இப்போ நான் ரன் பண்றேன். இதெல்லாம் நீங்க வந்து இன் டீட்டெயிலாக நீங்க வந்து படிப்பீங்க. மை பேட், வி ஆர் இன் சாப்டர் 1. நம்ம வந்து மெயின்ல தான் இந்த கோடு எழுதியிருக்கோம். ஓகேவா? இப்போ நான் ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது எனக்கு 97 வந்துருச்சு. புரியுதுங்களா? செலக்டார் என்ன ஒர்க் பண்ணுது, கன்ஸ்ட்ரக்டர் என்ன ஒர்க் பண்ணுது, இதெல்லாம் நீங்க 10th சாப்டர்ல உங்களுக்கு தெளிவா நான் கற்றுக் கொடுத்துருக்கேன்.
பிளேலிஸ்டோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறீங்க பாருங்க. எல்லா 5 மார்க்கும் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. ரைட் ஃப்ரம் லெசன் நம்பர் 1லேருந்து லெசன் நம்பர் 16 வரைக்கும். ஓகேவா? ஸோ எல்லாத்தோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோர் தேன் 10 லெசன்ஸ்க்கு நம்ம 2 மார்க்ஸ் 3 மார்க் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ ரிமைனிங் இருக்க ஒரு 5 to 6 லெசன்ஸையும் அப்லோட் பண்ணிடுறேன். இந்த 3தோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இந்த வீடியோக்கு நீங்கள் 2 மார்க்ஸ் படிக்கிறீங்களா, படிச்சு முடிச்சோன்னா அப்படியே 3 மார்க்ஸ் வந்துருங்க. அப்படியே 5 மார்க்கும் படிச்சிருங்க. அவங்க எக்ஸாமில் 70 out of 70 ஈஸியாக எடுக்கலாம். ஓகேவா? தேர்ட் கொஸ்டின் ஒரு எளிமையான கொஸ்டின். வாட் இஸ் அ பேர்? பேர்னாலே உங்களுக்கு தெரியும், 2 இருக்கும். பேர் ஆஃப் சாக்ஸ், 2 சாக்ஸ் இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி தான். இப்போ எனி வே ஆஃப் பண்ட்லிங் 2 வேல்யூஸ் டுகெதர் இன்டு 1 கேன் பி கால்ட் அஸ் பேர். 2 வேல்யூவை சேர்த்து இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் பேர். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜியாகிராபிக்கல் லொகேஷனாக நம்ம ரெப்ரசென்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், லாட்டிடியூட் லாஞ்சிடியூட்லாம் நம்ம கொடுப்போம் பார்த்தீங்களா. இது பாருங்க, 2ம் பேராக தான் வர முடியும். 2 வேல்யூவை நம்ம வந்து பண்டில் பண்ணுறோம், அதுதான் பார்த்தீங்கன்னா பேர். இது எழுதிட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா கூட போதும், பட் இருந்தாலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். லிஸ்ட் ஆர் த காமன் மெத்தட். இந்த மாதிரி நம்ம பேர் பண்றதுக்கான மெத்தட் நம்ம என்ன ஒரு யூஸ் பண்ணுவோம்னா லிஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். அதனால லிஸ்ட்டை கூட நம்ம வந்து பேர்ன்னு நம்ம வந்து சொல்லுவோம். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். இதை பாருங்களா, ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இருக்குது, இது வந்து செகண்ட் எலமெண்ட் இருக்குது. இது ஒரு பேரு, இது ஒரு பேர். அந்த பேரை நம்ம எதில் ஸ்டோர் பண்றோம், லிஸ்ட்ல வந்து ஸ்டோர் பண்றோம். அதனால தான் வந்து லிஸ்ட்டை வந்து பேர்னு சொல்றோம். முக்கியமான டெஃபினிஷன் பேர்னா என்னன்னு, எனி வே ஆஃப் பண்ட்லிங் 2 வேல்யூஸ் டுகெதர் இன்டு 1. இந்த ரெட் கலர்ல கொடுத்துருக்கலாம் மிக மிக முக்கியம். புரியுதா? ஓகே, நம்ம டெலிகிராம் சேனலும் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வச்சிருக்கோம். இதான் டெலிகிராம் சேனலோட லிங்க், ஜாயின் பண்ணிக்கோங்க. தேர் யூ கேன் ஆஸ்க் ஆல் யுவர் டவுட்ஸ். ஃபோர்த் கொஸ்டின், வாட் இஸ் அ லிஸ்ட்? as I said earlier, நான் ரெட் கலர்ல கொடுத்துருக்க பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் நீங்க எழுதுனா கூட போதும், பட் இருந்தாலும் நான் ஆஸ் அ டீச்சர் நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லி தரணும். ஓகேவா? ஸோ லிஸ்ட் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் பை, எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம்னா பிளேசிங் எக்ஸ்பிரஷன்ஸ். பிளேசிங் எக்ஸ்பிரஷன்ஸ்னா ஒன்றும் இல்லை, உங்களுடைய நம்பர்ஸ். இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கலாம், நம்ம ஒரு 4 நம்பர் வச்சுக்கலாம். 1 2 3 4 வச்சுக்கலாமே. 1 2 3 4 எதுக்குள்ள நம்ம போடுறோமா, ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள போடுறோமா. ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள போட்டாச்சு. செப்பரேட்டட் பை காமாஸ். ஒவ்வொரு நம்பரும் பாருங்க கமா மூலமா செப்பரேட் ஆயிருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா இதோட பேர் லிஸ்ட். ஓகேவா? புரியுதா? அதான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான் பாருங்க ரெட் கலர்ல. ஓகேவா? லிஸ்ட் கேன் ஸ்டோர் மல்டிபிள் வேல்யூ. எஸ், இந்த கேஸ்ல 4 வேல்யூ நான் ஸ்டோர் பண்ணிருக்கேன். யூ கேன் ஸ்டோர் 40 400 எனிதிங். ஈச் வேல்யூ கேன் பி ஆஃப் எனி டைப் அண்ட் கேன் பி ஈவன் பி அனதர் லிஸ்ட். இந்த இதை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நம்ம பைத்தான்குள்ளே நம்ம போயிடலாமே. ஓகேவா? இதெல்லாம் நீங்க வந்து புரிஞ்சு படிக்கணும். லிஸ்ட் நான் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் 2 பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா ஹோல் நம்பர் எடுத்துக்கிறேன். அடுத்து டெசிமல் நம்பர் எடுத்துக்கிறேன் 4.5. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நேம் நான் வந்து எடுத்துக்கிறேன். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து பீட்டர்னு எடுத்துக்கிறேன். அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டர் எடுத்துக்கிறேன், சே ஏ. ஓகேவா? அண்ட் தென் ஒரு லிஸ்டே நான் இன்னொரு லிஸ்ட் நான் வந்து எடுத்துக்கிறேன். 10 20 30 40. இப்போ பாருங்க, இந்த லிஸ்டோட டைப் என்னது, எல்லா டைப் எலமெண்ட்டும் இருக்கு. இன்டிஜர் இருக்கு, டெசிமல் வேல்யூ இருக்கு, ஸ்ட்ரிங் இருக்கு, கேரக்டர் இருக்கு, லிஸ்ட்டுக்குள்ளேயே ஒரு லிஸ்ட் இருக்குது. இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம். பிரிண்ட் லிஸ்ட். ஓகேவா? நவ் ஐ ரன் த கோட். யா, ஐ காட் த ஆன்சர். புரியுதா? இதுதான் வந்து அவன் வந்து சொல்லியிருக்கான். அதுக்கு அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி படிச்சது, அந்த பேருக்கான டெஃபினிஷன் பார்த்தோம். பார்த்தீங்களா? எனி வே ஆஃப் பண்ட்லிங் 2 வேல்யூஸ் டுகெதர் இன்டு 1 இஸ் கால்ட் அஸ் பேர். லிஸ்ட் ஆர் காமன் மெத்தட், தர்ஃபோர் லிஸ்ட் கேன் பி கால்ட் அஸ் பேர். அதுவும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ இந்த லைன் உங்களுக்கு புரியலன்னா நான் வந்து சொல்லித்தரேன். லிஸ்ட்ல எத்தனை எலமெண்ட் இருக்குது? 2 எலமெண்ட் இருக்குது. அப்போ இந்த 2 எலமெண்ட்டை நான் தனியாக அன்பேக் பண்ணணும்னா நான் என்ன பண்ணுவேன், 2 வேரியபிள் எனக்கு தேவை. x, y ஈக்குவல் டு LST நான் வந்து கொடுத்துருவேன். இப்போ இந்த கேஸ் 4 எலமெண்ட் இருந்தால் என்ன பண்ணும், 4 வேரியபிள் தேவை. ABCD ஈக்குவல் டு உதாரணத்துக்கு லிஸ்ட்டுக்கு LSTன்னு பேர் வச்சுக்கோங்க, LST. இது ஒன்றும் இல்லைப்பா, அன்பேக் பண்ணுறாங்க. ஓகேவா? அடுத்து நம்ம ஆல்ரெடி படிச்ச அந்த எக்ஸாம்பிள், லிஸ்ட் கேன் பி கால்ட் அஸ் பேர். எல்லாமே ஈஸி தான். கடல்ல கொடுத்துருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? 5வது பாயிண்ட், டப்பிள். டப்புளும் நான் சொன்ன மாதிரி தான், லிஸ்ட் மாதிரி தான். 1 2 3 4 நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ண மாட்டேங்க. இன்ஸ்டெட் யூஸ் ரவுண்ட் பிராக்கெட்ஸ். டப்பிள் இஸ் அ காமா செப்பரேட்டட் சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் சரௌண்டட் வித் parenthesis. இந்த parenthesisனா ஒன்றும் இல்லை, இந்த ரவுண்ட் பிராக்கெட் தான் parenthesis சொல்லுவாங்க. டப்பிள் வந்து கிட்டத்தட்ட லிஸ்ட் மாதிரி தான். ஆனால் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, இப்போ இந்த டப்பில் என்னால் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. நான் 3 ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லை இன்னொரு எலமெண்ட் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா என்னால் பண்ண முடியாது. இட்ஸ் அ ஃபிக்ஸட். ஆனால் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4ன்னு இருந்துச்சுன்னா லேட்டரா நான் ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணா என்னால் பண்ணிக்க முடியும். 1 2 3 4 5. அதே மாதிரி ஒரு எலமெண்ட்டை தூக்கணும்னா என்னால் தூக்க முடியும். அது நம்ம டெக்னிக்கலா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த டப்புல பாத்தீங்கன்னா இம்மியூட்டபிள்னு சொல்லுவாங்க. இம்மியூட்டபிள்னா மாற்ற முடியாது. இதெல்லாம் நான் 9th சாப்டர்ல தெளிவா உங்களுக்கு கத்து கொடுத்துட்டேன். இது பாத்தீங்கன்னா மியூட்டபிள், யூ கேன் சேஞ்ச். அதான் டிஃபரன்ஸ். The difference between the two is you cannot change the elements of a tuple once it is assigned, whereas in list elements can be changed.
டபுளுக்கு என்ன எக்ஸாம்பிள் வேணால் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இந்த 1 2 3 4 கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். பட் ப்ரொவைடட் நீங்கள் என்ன பண்ணால் ரவுண்ட் ப்ராக்கெட்டில் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, ரவுண்ட் ப்ராக்கெட்டில் கலர்ஸ் ரெட்டு ப்ளூ கிரீன். புரியுதா? அஞ்சுமே சிம்பிள் கொஷின் தான். இதோட ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து நம்ம சேனலில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. லைக் சிஎஸ்ல நம்ம தெளிவாக லெசன் நம்பர் 1லேருந்து லெசன் நம்பர் 16 வரைக்கும் ஒவ்வொரு வேர்டுக்கும் நான் உங்களுக்கு மீனிங் கற்றுக் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் படிக்கிறது உங்கள் லைஃப்க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரியுதா? ஸோ காலேஜில் ரொம்ப எளிமையாக உங்களுக்கு வந்து புரியும். 5 கொஷின் தான், சிம்பிள் கொஷின் எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். தட்ஸ் இட். மறக்காம பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணுங்க. 5 மார்க் 3 மார்க் எல்லாமே லேர்ன் பண்ணுங்க.